அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்று அர்த்தம். அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிற போது என்ன காரியங்கள் நடக்கும், அவர் கையில் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னா, முதல்ல கர்த்தர் நம்மளை முதல்ல காப்பாத்துறாரு. அப்போ காப்பாத்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்தான அந்த மனிதன் அர்த்தம். ஆபத்தான பிரச்சனையான பிரச்சனைக்குரிய பிரச்சனை மேல் பிரச்சனை, வியாதி மேல் வியாதி, அடிமேல் அடி என்று சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்களை ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். சத்துருவின் பார்வை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை காப்பாற்ற சித்தம் வைத்திருக்கிறார். அது மட்டுமா அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? அதற்கு நீர் பாய்ச்சுகிறாராம். அப்போ தண்ணீர்ல ஒரு ஜீவன் இருக்குது. அப்போ எந்த காரியத்தில் அடிபட்டு நொறுங்கி ஜீவனே போகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக அந்த தண்ணீராக உங்களுக்குள்ள எனக்குள்ள இறங்கி ஒரு ஜீவனை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜீவன் அடைவோம். நம்ம மரித்து போக மாட்டோம். நமக்கு ஒரு முடிவு காலம் இல்லை. தைரியமாக நம்புங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு முடிவு வரல இன்னும். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். தண்ணீர் அதுக்குள்ள உயிர் இருக்குது அல்லவா, உயிரை உண்டாக்குது அல்லவா, அந்த பயிர் வாடி போகாத அளவுக்கு உயிரை காப்பாத்துது அல்லவா. அந்த மாதிரி கர்த்தர் அவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்குள்ள வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு சாவு வராது. தைரியமாயிருங்க. அது மட்டுமா அப்படின்னா, இனிமேல் என்ன நடக்காது? ஒரு அசம்பாவதும் நடக்காது. ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வார் என்று இருக்குது. அப்போ காத்து கொள்ளக்கூடியது எது? இரவும் பகலும் காத்துக்கிறாங்கன்னா அது விலையேறப்பட்டதா இருக்கும். பேங்க்ல 24 மணி நேரம் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வச்சு பாதுகாக்கிறாங்க. ஏன்? அங்கே பெட்டகங்கள் இருக்கிறது, பொன் நகைகள் இருக்கிறது, பணம் இருக்கும். ஆகவே தான் அதற்கு இரவும் பகலும் பாதுகாப்பு. அதே போல அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ பார்வையில் ஒரு பொக்கிஷம். மனுஷ பார்வையில் குப்பையை நினைப்பேன், அதை விடுங்க. மனுஷ பார்வை உங்களை நம்ப மாட்டான், விடுங்க. உங்களை ஏமாற்றுவான், விடுங்க. அற்பமாக நினைப்பாங்க, விடுங்க. என்ன கேவலமாக நினைச்சாலும் பரவாயில்ல, தேவ பார்வையில் நீங்கள் ஒரு பொக்கிஷம். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பொக்கிஷமாக பார்த்ததுனால தான் அவரே இரவும் பகலும் உங்களை காத்து கொள்ள போகிறாரா. தைரியமா சொல்லுங்க, இனி என் வாழ்விலே சேதம் இல்லை என்று. இனி என் வாழ்விலே இழக்க ஒன்றும் இல்லை. இனி என் வாழ்விலே ஆண்டவருடைய கரம் என்னை காப்பாற்றுகிறது. தண்ணீரை கொடுத்து ஜீவனை உண்டாக்கி என்னை வாழ வைக்கப் போகிறது. மீண்டும் நான் எழும்புவேன், மீண்டும் நான் பிரகாசிப்பேன், ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்ற இறங்கிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, வாழ வைக்க தண்ணீரை கொடுத்துட்டாரு. மீண்டும் உங்களுக்கு ஆபத்து வராதபடி ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. காப்பாற்ற நீங்க காப்பாற்றப்பட்டவராக இருக்கிறீங்க. காத்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நன்மையானதை தான் செய்வார். நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பின் நிமித்தமாக எங்களை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் எங்களை காத்து கொள்ளக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறேன். எங்கள் மேலே நீர் வைத்த அன்புக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்வாக, சந்தோஷமான நாளாக இந்த நாளை கொண்டாடட்டும். நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தைரியமாக இருங்கள். சத்துரு வெட்கப்பட்டு போவதை சீக்கிரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.